இதுதான் என்ன மண்டைய ரொம்ப வருத்தி எடுத்துட்ட விஷயம். என்ன அப்படின்னா, அப்பா செத்து போனார், இயற்கை எழுதினார். அம்மா செத்து போனார், இயற்கை எழுதினார். ஏன் ஊறுகாய் இயற்கை எழுத மாட்டேங்குது? உப்பு போட்டு விட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லையே. அப்போ இப்ப மரத்திலேருந்து உளுந்த பழம் 4வது நாள் மண்ணோட மண்ணா ஆயிடுது. ஆனா ஊறுகாய் 1 வருஷம் நாள் பாக்கெட்டுக்குள்ள அப்படியே இருக்க. உப்பு போட்டுட்டாங்க. உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது. நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நுண்ணா மாத்தணும். அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு. அப்பா செத்து போனாரு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தகவல் போயிடுச்சு, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்குள்ளே இந்த உடம்பு உப்புது இல்ல, நுண்ணுயிர் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்ல. அப்புறம் தான் இயற்கை எழுதினாரு. அப்ப அந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டீங்கன்னா இயற்கையை சுத்தமா அழிச்சு தள்ளிடலாம். அப்ப இது மண்டகுள்ள ஒன்னதையும் உப்பு வேற எங்க உயிரை கொள்ளுதுன்னு யோசிச்சேன். மீனை பிடிச்சி தடவி வைக்கிறாங்க, கருவாடு வருஷம் முழுக்க வச்சுட்டு திங்கிறாங்க. ஆடு அறுத்து தின்ன பிறகு மிச்சர்களை உப்பை தடவி கயிற்றுல கொத்து தொங்க விடுறான், உப்பு கொண்டான், வருஷம் முழுக்க வச்சுட்டு திங்கிறான், உயிரை கொண்டு விடுது. அப்படின்னா மூட்டை மூட்டையா லாரியா யூரியா டிஏபி பொட்டாசு எல்லாத்தையும் கொண்டு நம்ம மண்ணில் கொட்டினாங்களே, நம்ம மண்ணெல்லாம் இப்ப உப்பு கொண்டமும் கருவாடாகவும் இருக்குன்னு நினைச்சாங்க யார். அப்பதான் இந்த தாடி என்னமே எடுக்கிறதுலேன்னு முடிவு பண்ணேன். அறிவு இங்க இருக்குது, அறிவு காலேஜில் கிடையாது, புத்தகத்தில் கிடையாது. நம்ம அக்ரேஜ காலேஜில் நாங்கள் படிக்கும்போது கடைசி வருஷம் எங்களை சோதிப்பான்ல பரீட்சையில தேர்ச்சி இவனுக்கு மார்க் போடுறதா இல்லையானு கையில் ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. அதை நாங்கள் சோதிச்சு இது என்ன உப்புன்னு கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு கொடுக்கறதே அப்படிதான் கொடுப்பான், வாட் சால்ட்னு கண்டுபிடின்னு தான் கொடுப்பான். ஆனா உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தானே, விவசாயத்துக்கு கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தாயா, அக்ரிகல்ச்சர் காலேஜில் சால்ட்னு சொல்லி கையில் கொடுத்தாயா. அந்த உப்பை மண்ணில் போட்டு அங்கே உப்புல இருக்கிற மண்ணில் இருக்கிற உயிரெல்லாம் இல்லாமல் பண்ணாங்க, அந்த மண்புழெல்லாம் இல்லாமல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபெர்டிலைசர் எல்லாம் வித்துது. இப்ப இத மறுபடியும் சொல்லுங்க, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வம் எல்லாம் உண்டு. சரிதானா? உண்மை சொல்லுவார்க்கோ ஒன்னும் இல்லை, உழுது வைத்து அற்பார்க்கு உணவில்லை. அந்த அந்த பழைய அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து இருக்கு. என்ன சுதந்திரத்தை காத்த சுவாசிச்சு பார்க்கல நம்ம இந்திய விவசாயிகள், சுதந்திர காத்த சுவாசிச்சு பார்க்கல. நான் வேளாண் துறையில 6 வருஷம் வேலை பார்த்து வெளியில வந்தேன் பாருங்க. அன்னைக்கு திருநெல்வேலியில மீட்டிங் நடக்குதுங்கய்யா, 69. அன்னைக்கு துணை டைரக்டரா இருந்தான், பின்னாடி அவன் டைரக்டரா வந்தான், வெங்கட்ராமன் பேரு. அப்புறம் அவன் அமெரிக்காவுக்கு போனான், வேர்ல்டு பேங்க்ல வேலை பார்த்தான். அங்கேருந்து திரும்பி மறுபடியும் இங்க பிளானிங் கமிஷன்ல உட்கார்ந்தான். எல்லாமே சேர்ந்து அடிச்சதுலாம் அவங்க தான் அடிச்சாங்க. ஆனா அந்த ஆளு எங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லவன், விவசாய பொறுத்தவரையிலும் அவ்வளவு பிரியமா இருப்பான், அவ்வளவு நல்லா பேசுவான், நல்ல பேச்சாளர். அவன் கையில ஒரு நாத்து வச்சிருக்கான், 5-8 நாத்து வச்சிருக்கான். மேல எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு இலைக்கு கீழே அந்த வேர் இருக்குது. அப்ப அந்த ஆள் சொன்னா, இங்க பாரு, மாடு நிறைய பால் கறக்கணும்னா வாய் வளமா இருக்கணும்னு சொல்லுவான். மாடு நிறைய சாப்பிட்டதுன்னா அது ரத்தமா மாறும், ரத்தம் பாலா மாறும். அப்ப மாடு நிறைய பால் கறக்கணும்னா வாய் வளர்க்கணும். அப்ப இந்த நெல் இருக்குத, இது நிறைய ரசாயன உரத்தை சாப்பிடும், அதை நிறைய நல்லா மாத்தும்னு சொன்னோம். அப்ப இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன? ஹை ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஸ்ட்ரெயின். இப்ப நம்ம நெல்லுகள் இருந்ததே, பழைய நெல் ரகங்கள், அது எங்க அப்பா உள்ள போனார்னா வெளில தெரிய மாட்டார், தோளவரத்துக்கு வைக்கலாம், அது மேல காத்துன்னு இருக்கும். அப்ப அது அவனுடைய ஃபெர்டிலைசரை போட்டதையும் சாஞ்சிருச்சு. அவன் ஒன்னே சொல்லிட்டான், உன் நெல் மோசம்னு சொல்றான். ஏன் நெல் மோசம்னா யூரியா திங்க மாட்டேங்குதுன்னு. அவன் யூரியா விற்கிறதுக்காக வந்தவன். 1952 இங்க முதல் எலெக்ஷன் வருது. அப்பவே ஃபோர்டு ஃபவுண்டேஷன் வந்துட்டான், அவன் மோட்டார் கம்பெனிக்காரன். ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் வந்துட்டான், அவன் எண்ணெய் விற்கிறவன், பெட்ரோல் கம்பெனிக்காரன். பெட்ரோல் கம்பெனிக்காரனுக்கும் மோட்டார் விற்கிறவனுக்கும் இங்க இருக்கவன் திங்கறதுன்னா அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட். ஆனா நமக்கு தெரியாதியா, அந்த இளமையில இவ்வளவு பெரிய சூதுவாதெல்லாம் இருக்கும்னு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கு எல்லாம் ஒருத்தனுமே தெரியாது. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. அமெரிக்காக்காரங்க நிறைய ரசாயன உரம் உண்டு பண்ணிட்டான், அதை போறதுக்கு இடம் வேணும். அங்கெல்லாம் பார்த்தா 3 மாசம் தான் வெயில் அடிக்குது, இங்க 12 மாசம் வெயில் அடிக்குது, 12 மாசம் விவசாயம் நடக்குது. அப்ப இந்தியா சீனா மாதிரி நாடுகளை பிடிச்சிட்டோம்னு சொன்னா நிறைய ரசாயனத்தை வித்து முடிச்சுக்கலாம் வரத்த. அதுக்காகவே வந்தாங்க. அவன் வரத்த நம்ம செடியெல்லாம் ஏற்க மாட்டேன்னுச்சு, அதெல்லாம் எல்லாம் தள்ளிட்டு அந்த முக்காம்பழத்தை கொண்டாந்து நட்டுட்டான். அதை நம்ம குணசேகரன், நம்ம பாண்டிச்சேரி தமிழ் பேராசிரியர், அவர் பாடினாரு, முக்காமலம் நெல்லு பயிர் 30 கஜம் தண்ணி கிணறு, நிக்காம தான் தண்ணி இறைச்சேன், நெல்லு பயிர் கருகி போச்சு முக்காமலம். அந்த திருப்பாவையில ஆண்டாள் பாடுறாவ, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயம் எப்படிங்கிறத சொல்றாவ. ஒங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளா அப்படின்னு சொன்னானா, பயிர் அப்படி வளர்ந்து நிக்குதா, நெல்லு பயிர உழுகுல கெண்ட மீன் துளிக்கிட்டு இருக்குதா, அதே களை எடுத்து முடிச்சிடுது, அதே பூச்சியெல்லாம் பிடிச்சி தின்னு விடுது, அது உரம் போட்டுடுச்சு அந்த நெல்லுக்கு.
போட்டுருச்சே, அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடாகவும் ஆகி போச்சே. சரிதானா? அந்த ஓங்கு பெருஞ்சன்னல், அப்ப அது தின்றா மாடு பால் கறக்கணும். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நரிக்கும் வள்ளல் பெரும்ப சிக்கல் அப்படின்னா, அந்த வள்ளல் பெரும்ப சிக்கல் அங்க குடம் நரிக்குது பால், அதுக்கு அந்த வைக்க வேணும்ல. வைக்க கிடைச்சிருச்சா? வரப்புல இருந்த புல்லு கிடைச்சிருச்சா? எல்லாம் கிடைச்சிருச்சு. அது போட்ட சாணி மறுபடியும் வயலுக்கு வந்துருச்சா? முடிஞ்சிருச்சா? உங்களுக்கு சோற உள்ள தள்ளணுமா? தயிர் கிடைச்சிருச்சா? நெய் கிடைச்சிருச்சா? எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதைத்தான் இன்னைக்கு உலகம் வந்து எக்காலஜின்னு பேசியிருக்காங்கய்யா, உயிர் சூழியல்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த உயிர் சூழலையா தான் அழிச்சாங்க. அந்த அந்த இதை போட்டு அந்த நம்ம வைக்கலை இல்லாம பண்ணான். வைக்க இல்லாம பண்ணி மாடு சாக்க இதுக்கு கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. முடிஞ்சுது. அதோட குளோஸ்.